Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவுல பழமொழியும் விடுகதையும் அடுத்தது என்னன்றது பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இன்னைக்கு பழமொழி அவர் தான் என்ன சொல்ல போறாருன்னு எனக்கே தெரியாதுங்க. அதனால அவர் என்ன சொல்ல போறாரு, நீங்க எப்படி ஆவலா ஒவ்வொரு பழமொழி கதையிலையும் இருக்கீங்களோ அதே போலதான் நாங்கள் வீட்டில் இருந்தா கூட ரொம்ப பிஸியாக இருப்போம். அவர் துறையில் பிஸியாக இருப்பார், என்னுடைய துறையில் நான் பிஸி. ரெண்டு பேரும் ஒரே துறையாக இருந்தால் கூட புத்தகங்கள் எழுதுறது இன்னும் பல வேலைகளில் பிஸியாக இருக்கிற காரணத்தினால இதற்காக பிரத்யேகமாக உட்கார்ந்து தயாரிப்புன்றதெல்லாம் கிடையாது. என்ன பேசுறாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ என்ன பழமொழி சொல்ல இன்றைக்கு பழமொழி 24வது பழமொழி. படித்தவன் அறிவாளியும் இல்லை, படிக்காதவன் முட்டாளும் இல்லை. சூப்பர். படித்தவர்கள் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவர்கள் முட்டாளும் கிடையாது. அது உண்மைதான். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு படிப்பு இருக்கும். அதனால அது என்னன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நான் விடுகதை சொல்லிடுறேன். காட்டுல பச்சை, கடையில கருப்பு, வீட்டிலே வெளுப்பு. காட்டுல இருக்கும்போது பச்சையா இருக்கு, கடைக்கு போகும்போது கருப்பா இருக்கு, வீட்டுல இருக்கும்போது அது வெளுத்து போய் வெளுப்பா இருக்கு. நான் யோசிக்கிறேன். யோசிங்க. இப்ப நீங்க பழமொழி 24வது பழமொழி. படித்தவர்கள் எல்லோரும் அறிவாளிகளும் அல்ல, படிக்காதவர்கள் அனைவரும் முட்டாள்களும் அல்ல. உண்மை. இது நிறைய அனுபவ ரீதியாவே நம்முடைய வாழ்க்கையில பார்த்துருக்கோம். என்னை பொறுத்த மட்டும் படிப்பு என்பது எதுன்னா நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை அலசி ஆராயிறது இருக்குல்ல, அதுதான் படிப்பு. அது அனுபவம். அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை தரும் இல்லையா? ஆமா, அதுதான் அனுபவம் தான் படிப்பு. ஆமா இல்லையா? இப்போ நம்முடைய மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க, அப்போ என்ன வேளாண் பல்கலைக்கழகமாக இருந்தது? எதுவுமே கிடையாது. அவர்கள் இன்னைக்கு வந்து நெல்லை விளைவிச்சு இன்னைக்கு வந்து என்ன சம்பா, மாப்பிள்ளை சம்பான்றாங்க, கருங்குருவி அரிசி, காட்டு யானம் அரிசி, நிறைய அரிசி இருக்கு. நம்ம வீஹான்லயே 50க்கு மேல அரிசி வகைகள் போட்டிருக்க. ரத்தசாலி அரிசி, நீங்களா கேள்வி ராஜமுடி அரிசி இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா தேடி தேடி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்கு. அது வாழ்க்கையில நான் சாப்பிட்டு கண்ட இது அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எத்தனை ஆழம் விதைக்கணும், எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாங்க இல்லையா? அவங்க எல்லாம் விளைவிச்சு தென்னை மரம்னு ஒண்ணு இன்னைக்கு நமக்கு இருக்கு. நம்முடைய மூதாதையர்கள் தென்னையை நட்டு தேங்காய் வளர்த்ததுனால, தென்னை மரம் வளர்த்ததுனால தானே அவங்க கிட்ட போயிருமா மண் கலவை அதெல்லாம் வந்து அனுபவம். என்ன உரம் போடணும், அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாடங்களாக வந்திருக்கு. அனுபவம் தான் இன்னைக்கு பாடமா. ஆமா, ஏட்டு படிப்பா வந்திருக்கு. அதுதான் கல்வி. அது வந்தது நல்லதான். ஏட்டு படிப்பு படிக்கிறவர்களும் சாதாரணமா படிக்கல, கஷ்டப்பட்டு படிச்சு மனசுல ஏத்திக்கிட்டு அப்புறம் வந்து எழுதி பாஸ் ஆகுறாங்க. அதுவும் கஷ்டம்தான். ஆனால் அப்படி ஏட்டு படிப்பு படிக்கிறவங்க அனுபவ படிப்பு படிச்சவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த விவசாயிகளை பார்த்தா மதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு எளிமையை எள்ளி நகையாடுறது. ஆமா. இப்போ அதுக்கு தான் ஒரு கதை இருக்கு. ரயில் பயண கதை. ஒரு ஊரில் அப்போ தான் ரயில்வே நிலையம் வந்திருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க பாருங்க. அது ரயில் வந்து நிற்கிது. அதிகமாக யாரும் அந்த ரயில் ஏறல, இப்போ தான் வந்திருக்கு. அதிகமாக ஏறல. அன்னைக்கு வந்து ஒரு பெட்டி காலியாக இருக்கு. ஒரு பெட்டியில் ஒரு டிப்டாப் ஆசாமி ஏறுறார். நல்ல பேண்ட் ஷர்ட் ஆமாம் போட்டுட்டு போய் உட்காந்துக்கிட்டார். ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் ஏறாரு. அவர் ஒரு கிராமத்து விவசாயி, ரொம்ப எளிமையா இருக்கிறார். தோல்ல ஒரு துண்டு, ஒரு சாதாரண சட்டை, சாதாரண வேட்டி, அப்படி வந்து செருப்பெல்லாம் இல்லை. அப்படி அப்படியே வந்து உட்கார்றாரு. எங்க டிப்டாப் ஆசாமிக்கு எதிர இருக்கையில் இப்படி ரெண்டு இருக்க தானே இருக்கும். அவரும் ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டார். இப்போ எதிர்மா உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர். ரயில் புறப்பட்டுடுச்சு, போயிட்டு இருக்கு. சிக்கு 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 சிக்குன்னு போயிட்டு இருக்கு. இவருக்கு இந்த டிப்டாப் ஆசாமிக்கு ஒரு போர் அடிக்குது. என்ன சொல்றது, ஒன்றும் ஓடலை. புத்தகம் கையில் எடுத்துட்டு வந்தால் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், புத்தகமும் கையில் எடுத்துகிட்டு வரல. பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவர் போல இன்னொரு டிப்டாப் ஆசாமி இருந்தால் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி எதை பேசிட்டு வருவாங்க. அதுக்கு வழி இல்லை. எதுக்கு உட்காந்துருக்காளே ஒரு கிராமத்து ஆசாமி, ஒரு தலையில் தோளில் துண்டு கிடக்கு, எடுத்து தலையில் கட்டிக்கிறாரு, அப்புறம் மாட்டிக்கிறாரு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இவர்கிட்ட போய் என்ன பேசுறது, அப்படியே இருக்கிறாரு. டிப்டாப் ஆசாமிக்கு இருப்பு கொள்ளலை.
போர் அடிக்குது சரி இந்த ஆமாம் இந்த கிராமத்து ஆசாமி குசும்பு ஜாஸ்தி தான், நாங்கள் பழமொழி போடுறோம், நாங்கள் விடுகதை போடுறோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறாங்களே, பாய் கொடுத்து பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. யாருக்கு? டிப்டாப் ஆசாமிக்கு. நாங்கள் இப்போ பழமொழியில் வந்து பெரிய கதையெல்லாம் சொல்லுவோம், விடுகதையில் பெரிய விஷயம்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்களே, இப்போ சோதிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார் டிப்டாப் ஆசாமி. உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த கிராமத்து ஆசாமிகிட்ட, யோ எங்கேயா போகிற? அவருக்கு முகம் சுருங்கி போச்சு. யோன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த டிப்டாப் ஆசாமியை விட அவர் வயசு கூட. ஆமாம். இன்னொன்று கிராமங்கள் எல்லாம் வாங்க தம்பி போங்க தம்பி, சின்ன குழந்தைங்க பேசி பழக்கம். நான் கிராமத்து ஆசாமி, நாங்கள் சின்ன குழந்தைகள் கூட என்ன தம்பி வாங்க போங்கன்னு தான் கூடுவோம். நீங்கள் யோ என்னையா இன்னும் ஒருமையில் பேசுகிறீங்க, நீங்கள் படித்தவங்களாம் இருக்கிறீங்க, இப்படி பேசலாமா? இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? இப்போ என்னையா குறைஞ்சி போச்சு? நான் படித்தவன் தானே. அதோ நீங்கள் படித்தவங்க தான், அப்புறம் என்ன பெரிய பதவியாக இருக்கிறா உன்ன வந்து நான் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுக்கு அப்படின்னு. சரி ஆண்டா வாய் கொடுத்தா அவர் பாவம் வாயை முடிக்கிட்டார். ஆமாம், மறுபடியும் ஆரம்பிக்கிறார் டிப்டாப் ஆசாமி. நீங்கள்லாம் பெரிய விடுகதையெல்லாம் பெருசாக போடுவீங்களாமே, இந்த கிராமம்னா நாங்கள் விடுகதை போடுவோம்னு பெருமையாக பேசிக்கிறீங்க, சரி நம்ம விடுகதை போடலாமா அப்படின்னு வம்பு கொடுக்குறாரு டிப்டாப் ஆசாமி. யார்? அந்த கிராமத்து ஆசாமி. போடலாமே அப்படின்னாரு அவர். ஏன்னா அவருக்கு விடுகதைன்னா ரொம்ப அவருக்கும் பிடிக்கும், விவசாயிக்கும் பிடிக்கும். ஆமாம், யார் முதல்ல போடுறது அப்படின்னு டிப்டாப் ஆசாமியே சொல்கிறாரு. நானோ படித்தவன், நீ படிக்காத ஆள், அதனால உனக்கு நான் ஒரு முன்னுரிமை கொடுக்குறேன். நீ முதல்ல போடு விடுகதைய, உனக்கு நான் கொடுக்குறேன், நான் விட சொல்கிறேன். ஆனால் ஒன்று பந்தயம் வச்சுக்கணும். இப்போ நீ விடுகதை போட்டு நான் தோத்துட்டா உனக்கு 10 ரூபா கொடுப்பேன். ஓ 10 ரூபாயா அப்படிங்கிறாரு கிராமத்தாசாமி. இரு, அதே மாதிரி நான் விடுகதை போட்டு நீ தோத்து போனா நீ எனக்கு 5 ரூபா கொடுத்தா போதும். ஓ சரி, சலுகை கொடுக்குறாரு. இவர் கேட்டார் கிராமத்தாசாமி, ஏங்க 5 ரூபா? நான் படித்தவன், நீ படிக்காதவன், அதனால நான் தோத்து போனா உனக்கு 10 ரூபா கொடுப்பேன், நீ தோத்து போனா எனக்கு 5 ரூபா கொடுத்தா போதும். இது எந்த அர்த்தத்தில் அந்த டிப்டாப் ஆசாமி சொல்லியிருக்காருன்னா, அவர் படிச்சவர் கட்டாயம் அவர் போடுற விடுகதைக்கு விடை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று கொஞ்சம் அதிகப்படியாக படித்தவங்கிற ஒரு மமதை. சரிங்க, நீங்கள் என்னையே விடுகதை முதல்ல போட சொன்னீங்க இல்லையா, நான் விடுகதை போடுறேன், நீங்கள் விட சொல்லுங்க அப்படின்னு கிராமத்தாசாமி விடுகதையை போடுறார். 100 கை, 100 தலை, 100 காலு, அது என்ன? டிப்டாப் ஆசாமி இந்த காலை மேலே தூக்கி போட்டிருந்தார். ஆமாம், அதை இப்போ கீழே இறக்கிட்டார். முதல்ல மேலே தூக்கி போட்டு ஆட்டிட்டு இருக்காரு அதப்பில். இவர் சொன்ன உடனே காலை தூக்கி கீழே போட்டுக்கிட்டார். இன்னொரு தடவை சொல்லுங்க. மரியாதை வந்துட்டு முதல்ல சொல்லுங்கிறது போய் இன்னொரு தடவை சொல்லுங்கன்னார். அவரு கிராமத்தாசாமி சொல்றாரு, 100 கை, 100 காலு, 100 தலை, இது என்ன? யோசிக்கிறார், ஒருவேளை மரவட்டையா இருக்குமோ, அது 100 எத்தனை காலுன்னு நம்ம எண்ணி பார்க்கல, ஏதாவது பூச்சி வகையா இருக்குமோ, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த உட்காந்து இருக்க இல்ல அப்படி முன்னுக்கு வந்துட்டார். டிப்ல வந்துட்டு மண்டை போட்டு சொரியிறாரு, ஜன்னலை திறக்கிறாரு, மூடுறாரு, இப்படி நெளிகிறாரு. கிராமத்து ஆசாமியில் அவர் பேசாம உட்காந்துருக்காரு. ஆமா, ஐயா விட தெரியலைங்களா? இரு நான் சொல்றேன். அது எப்படி நான் தோப்பேன்? அது அப்படி என்ன சொன்னீங்க? நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். 100 கை, ஆமா 100 கை தான், 100 காலு, ஆமாம் 100 காலு, 100 தலையா, ஆமா 100 தலை, இது என்னவா இருக்கும் அப்படின்னு தலையை சொரியிறார தவிர விட வர மாட்டேங்குது. டிப்டாப் ஆசாமிக்கு விட தெரியல. விட அவர் கிராமத்து ஆசாமி கேட்கிறாரு, என்னங்க விட தெரியுதா தெரியலையா? விட தெரியலைங்க. அப்ப 10 ரூபா கொடுங்க. நான் சொல்ல மாற மாட்டேன்ல. ஒன்று பாக்கெட்டில் கை விட்டாரு, 2 5 ரூபா எடுத்து 10 ரூபாய் கொடுத்துட்டாரு கிராமத்து ஆசாமி கிட்ட. கொடுத்துட்டு கிராமத்து ஆசாமி அழகா அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். அவர் சட்டை பாக்கெட் உள் பாக்கெட் இருக்கு, அதுக்குள்ள வச்சுக்கிட்டார். அதாவது எனக்கு விட தெரியல, நான் 10 ரூபா கொடுத்துட்டேன், நீங்க விட என்ன சொல்லுங்க, இதை சொல்றேன் அப்படின்ட்டு அவர் கொடுத்த 10 ரூபாயில 2 5 ரூபா கொடுத்தாருல, ஒரு 5 ரூபாயை பாக்கெட்டில் போட்டுட்டாரு, ஒரு 5 ரூபாயை அவர்கிட்ட கொடுத்தாரு. எதுக்கு கொடுக்குறீங்க? எனக்கு விட தெரியாது. அதுதான் அனுபவ படிப்பு. யோ என்னையா ஏமாத்துற? நான் ஏமாத்தலைங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க விடுகதை போட்டு நான் தோத்து போனா 5 ரூபா கொடுத்தா போதும், நான் விடுகதை போட்டு நீங்க தோத்தா 10 ரூபா தருவீங்க. ஆமா. இப்போ நான் விடுகதை போட்டேன்,
எனக்கு விட தெரியல, விட தெரியலன்னா 5 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதானே. அதுதானே உங்களுடைய. எனக்கு விட தெரியாது, 5 ரூபா தான். இப்படி ஒரு விடுகதை போட்டிருக்காங்க கிராமத்தில். இந்த விடுகதைக்கு எனக்கு விட தெரியாது. விடுகதை இருக்கு, ஆனால் உங்களுக்கும் விட தெரியல, எனக்கும் விட தெரியல. உங்களுக்கு விட தெரியலன்னா 10 ரூபா கொடுக்கணும், கொடுத்துட்டீங்க. எனக்கு விட தெரியல, 5 ரூபா இது இருக்கு. பேச்சு மாறல. ஆமாம், விடுகதையா இருக்கு, அவ்வளோதான். சரி, முடிஞ்சு போச்சா? அதாவது அனுபவம் இதுதான். அதாவது படித்த மமதியில் ஒரு முதியவரை மதிக்காம நடந்துகிட்ட அந்த டிப்டாப் ஆசாமிக்கு ரொம்ப அலட்டிக்காம ஒரு பாடம் கப்பிச்சார் பார்த்தீங்களா கிராமத்து ஆசாமி. அவர் வாயாலே அவர் கேட்டார் இல்லையா, நுணவும் தான் வாயால் கெடுங்கிற மாதிரி. ஆமாம். இது எதுக்காக இந்த கதை சொல்கிறோம்னா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இருக்கிறவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் படித்தவங்க இல்லை விவசாயி எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் சொன்னதை தான் ஏட்டுப்படிப்பாக படிச்சுக்கிட்டு நமக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பெரியவங்க சொல்கிறத வாய மூடுன்னு சொல்கிறது, இல்லை பழைய பஞ்சாங்கம்னு சொல்கிறது, இல்லை காதில் வாங்கிக்கிறதுல அலட்சியப்படுத்துகிறாங்க இல்லையா. அதற்காக இந்த கதை. ஆனால் விவசாயிகள் கடவுளுக்கு நிகரானவர்கள். எம்ஜிஆர் பாட்டு பாடுவார்ல, விவசாயி பாட்டு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி. அப்படி போகுது. இப்பெல்லாம் விவசாய நிலத்தை அப்படியே தரிசா போட்டுக்கிட்டு எல்லாரும் பட்டணம் பக்கம் வேலைக்கு போயிட்டு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே விளையாதுன்னு நீங்க நினைக்கிற நிலத்துல விளையறதுக்கான மரம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா. பனை மரம் இருக்கு பாருங்க, அதுக்கு நீங்க தண்ணியா ஊற்றணும், அது பாட்டில் வளர்ந்து அது பாட்டில் காய்ச்சி இந்த கோடை காலத்தில் என்னென்ன கொடுக்குதுங்க, விளைவிக்காத காரணத்துல நுங்கே கிடைக்க மாட்டேங்குது. பனை மரத்தில் உள்ள அத்தனை பாகங்களும் பயந்துடும். சரி, நம்ம இந்த பதிவில் ஒரு அற்புதமான பழமொழி அதற்கான கதை பார்த்தோம். இப்போ நான் விடுகதை அப்படியே நான் மறந்துட போறேன், இவர் அப்படியே தப்பிச்சிருவாரு. சரி சரி. காட்டிலே பச்சை, கடையிலே கருப்பு, வீட்டிலே வெளுப்பு. அதற்கான விடையை இப்போ இவர் சொல்லுவார். காட்டுல பச்சை, கடைக்கு வந்தா கருப்பாகுது. கருப்பா இருக்கிறது என்னென்ன பார்த்தா நிலக்கரி கருப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் காட்டுல பச்சைக்கு வாங்க. ஓ, காட்டுல பச்சையா இருக்கிறது மரம் தானங்க, புல்லு செடி கொடி, மரம் பச்சையா இருக்கும். கடைக்கு வரும்போது கறி ஆயிடும். ஆமா. வீட்டுக்கு வரும்போது அந்த கரியை பயன்படுத்தும் போது சமைச்சதுக்கு அப்புறம் சாம்பல் ஆயிடுது, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளுத்துருது. ஆமா, இதுதான் விடை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல பழமொழி கதையோடையும் விடுகதையோடையும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என்ன அப்படின்னு புதிய பார்வைகளுக்காக நான் வழக்கம் போல் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லுவேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்ற பெயர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. நாங்கள் தினமுமே புதிய புதிய பொருள்கள் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த விஹா கடைக்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொன்று கேட்கலாம் நீங்கள், சரிங்க உங்கள் கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. நான் இன்னொரு தகவலும் சொல்லிக்கிறேன். வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது விஹா என்கின்ற பெயர் கொண்டு பொருள்கள் விற்றார்களேயானால் அது எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, அந்த மாதிரி நான் எங்கேயுமே விற்கலை. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.